எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நமக்கு புண்ணியத்தின் பலன் முழுமையாக கிடைக்கிறதா? பாருங்களேன், நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும், இல்ல பக்தியிலே தெரியும், நம்ம நல்லது செய்தா அது புண்ணியம், தப்பு பண்ணா பாவம்னு நமக்கு தெரியும். ஓகே, ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் பரமாத்மா நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னதுனால எல்லாத்தையும் பத்தியும் ஒரு ஒரு ஆழமான ஒரு புரிதல் நமக்கு வந்திருக்கு. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நம்ம ஒரு நன்மையான காரியம் செய்யறோம், அதை புண்ணியம்னு சொல்றோம். அந்த புண்ணியம் பண்ணா முழுமையான பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதா? அது ஒரு $1,000,000 கேள்வி இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்றத நான் பதில் சொல்றேன். இப்போ ஒரு சேவை பண்றோம், ஒரு நல்ல காரியம் பண்றோம், அது புண்ணிய காரியம். ஓகேவா? புண்ணியத்தினோட பலன் வந்து நம்ம சன்ஸ்கார்ல பதிவாயிடும், ஆட்டோமேட்டிக்கா பதிவாயிடும். இது வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா அதே பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்ற தர்ம காரியங்களை வெளியே எடுத்து சொன்னீங்கன்னா, நான் அப்படி ஒரு தான தர்மம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதோடைய பலன் 50% குறைஞ்சிரும் அப்படின்றாரு. புரியுதுங்களா? அப்போ நம்ம ஒரு சேவை பண்றோம், ஒரு முழு பலன், ஒரு எக்ஸாம்பிள் ரூபாய் கணக்கில் பேசுவோமே, $100 கிடைக்கணும் அந்த பலனா அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இவருக்கு தான தர்மம் பண்ணேன் அப்படின்னு வேற சுரேஷ்கோ ரமேஷ்கோ நான் சொன்னேன்னா, அந்த $100 கிடைக்க வேண்டியது எனக்கு $50 ஆயிடும். இது நான் சொல்லல, ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சொல்லியிருக்கார். அப்போ நம்ம பண்ற ஒரு ஒரு புண்ணிய காரியமும் நம்ம $100 கிடைக்கும் நினைச்சு பண்ணியிருந்து, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வெளியே சொல்ல போய் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 வந்து 50 ஆயிடுது. அப்போ புண்ணிய கணக்கு வந்து நம்ம கேட்காமலேயே குறையுது. அதாவது நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் ரிசல்ட் குறையுது. நான் ஒரு நடைமுறை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு நேத்ரோதயா, உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். அவன் வந்து கண் பார்வை இல்லாதவர்களுக்கான ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அதுவும் 20-25 வருஷமா போயிட்டு இருக்கு. அவங்கிட்ட வருஷம் என்ன பண்ணுவான்னா, நான் சொல்றது ஆரம்ப காலகட்டத்தில் கவர்மெண்ட் வந்து வருஷம் இந்த மாதிரி என்ஜிஓஸ் வந்து நல்ல சேவை பண்றவங்களுக்கு பரிசளிப்பெல்லாம் தருவாங்க. ஆனா அது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம தான் அப்ளை பண்ணணும். அதாவது நான் வல்லவர், சிறந்தவர், நான் அதை பண்றேன், இதை பண்றேன். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இது என்னடா பழக்கம் இது, நான் நல்லா சேவை பண்றேன் நம்மளே சொல்லி நம்மளே அவார்டு வாங்கிக்கிறது தான். இல்லை, அப்படிதான் சிஸ்டம் இருக்கு, நம்ம பண்றோம்னு சொல்லணும் அப்படின்னு. இப்படி பண்ணா கடிச்சிருமான்னா, போடணும், அது நம்மளை விட பெட்டரா பண்றவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு. இவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, வருஷம் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன ஆகும், ஏதோ ஒரு வருஷம் கொடுத்துருவாங்கல்ல. அப்படி இவன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதானமான எல்லா முதல்வர்கிட்டையும் பிரைஸ் வாங்கிட்டான். ஆரம்பத்தில் எங்க கருணாநிதியிலேருந்து, ஜெயலலிதா கிட்டேருந்து, எடப்பாடி கிட்டேருந்து, ஸ்டாலின் கிட்டேருந்து, இப்படி எல்லார்கிட்டையும் வாங்கிட்டான். ஸ்டாலின் கிட்ட வேற ஏதோ ஒரு பேரில் வாங்கியிருக்கான், ஆனால் மாநில அவார்டாக வாங்கின மாதிரி தெரில. இப்படியே வாங்கி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் இப்போ பிரசிடென்ட் கிட்டே அவார்டு வாங்கிட்டான். ஆனால் இவனா எழுதி போடலை அப்படின்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் கூட அவன் தனியாக வாங்கியிருப்பானான்றது எனக்கு டவுட் தான். அப்போ என்னன்னா, தான் பண்ணுற நல்ல காரியத்தை சொன்னாதான் வெளி உலகத்துக்கு தெரியுது, தெரிஞ்சாதான் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாதான் அவன் இன்னைக்கு இருக்கிற நன்மைக்கு அவன் இருக்க முடியுது. அப்போ நம்ம பண்ணுற சேவையை நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப் வீடியோ பாருங்களேன். நம்ம யூடியூப் வீடியோ போடும்போது கடைசியாக முடிக்கும் போது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்கிறோம். இதே ஆத்மாக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? பிடிச்சா பண்ண போகிறாங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க, பிடிச்சா லைக் பண்ண போகிறாங்க, பிடிச்சா ஷேர் பண்ண போகிறாங்க, பிடிச்சா கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? இது வந்து யூடியூபோட அல்காரிதம் இந்த லட்சம் தான் ஒர்க் ஆகுது. நம்ம சொல்ல போய் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால், இன்னைக்கு பாருங்க, நம்ம 73,000 சில்லற 74,000 பக்கத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சப்ஸ்கிரைபர்ஸு. இது எது காக்குதுன்னா, இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதுதான் காட்டுது. ஏன் 1 லட்சம் 10 லட்சம் பேர் பண்ணலை? அவங்களுக்கு பிடிக்கல, பண்ணலை. இல்லை அவங்களுக்கு வேற வேலை இருக்குது, அதனால பண்ணலை. அவன் எப்படி ஒருத்தர் அளவு பண்ணுறாங்க, இவருக்கு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்கான், அப்போ பெரிய ஆள் இவர் அப்படிதான் முடிவு பண்ணுறான். அந்த பெரிய ஆளுன்னு சொல்றவனு 10 லட்சம் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கவனும் அவன் வீடியோவில் தான் சொல்றான், சப்ஸ்கிரைப் தயவு செய்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கவே செய்யறான். ஸோ இங்கே கேட்டுக்க வேண்டி இருக்கு அந்த அடுத்த லெவல் போறதுக்கு. ஆனா ஆத்மாக்களின் தந்தை என்ன சொல்றாரு, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது.
நான் இந்த சேவை பண்றேன் அப்படின்றது வெளி உலகத்துக்கு காட்டவே கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். ஓகே, இப்போ பாவத்துக்கு என்ன? பாவத்துக்கு வந்து வெளி உலக ஆத்மாக்கள் பாவம் பண்ணா 10%, ராஜயோகிகள் தப்பு பண்ணா 100%. இது வந்து நீங்க கேட்கலாம் போவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும். அதே பரமாத்மா இங்க என்ன சொல்றாரு? பாவத்தை பொறுத்த வரைக்கும்னா, நீங்க பண்ண பாவம் பாவம்னு தெரிஞ்சு தப்புன்னு உணர்ந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்னு சொல்றாரு. சில வானிலை இப்படி சொல்றாரு. இதே பரமாத்மா வேற சில வானிலை எப்படி சொல்லுவாருன்னா, இப்படியெல்லாம் பாவம்லாம் யாருக்கு நான் குறைக்கிறது கிடையாது, அவங்க கார்மிக் அக்கௌண்ட் அனுபவிச்சு ஆகணும் அப்படின்றாரு. இது அதே பரமாத்மா தான் சொல்றாரு. ஒரு இடத்துல 50% டிஸ்கவுண்ட்னு சொல்றதும் அவர் தான், பாவத்தை நான் அழிக்கிறதே கிடையாதுன்னு சொல்றதும் அவர் தான். நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும், உங்க கார்மிக் அக்கௌண்ட் தான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 50% குறைக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு தப்பான காரியம் பண்றோம். ஓகே, 100% பாவம் சேர்ந்துருது. நீங்க இறைவன்கிட்ட சொல்றதே கிடையாது, நான் தப்பு பண்றேன்னு சொல்றதே கிடையாது அப்படின்னு வச்சுப்போம். டெய்லி 100% பாவம் 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 சேர்த்துக்கிட்டே வரோம். ஒரு நாள் சரீரம் விடுவோம். அது வரைக்கும் என்ன ஆகும்? பாவத்தினோட கணக்கு எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருப்போம். கரெக்டா? ஆனால் நம்ம இறைவன்கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்க, நான் இந்த பாவம் பண்றேன் ஆனால் நான் நிறுத்த முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அவரு வந்து நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சக்தி கொடுப்பாரு. அதுல இருந்து விட்டு வெளியே வர்றதுக்கான யுக்திகளை சொல்லுவாரு. அதை நம்ம கடைபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மேபி இன்னைக்கு முடியலனாலும் ஒரு 2-3 மாசத்துல நம்ம அதை நிறுத்திடுவோம். அதாவது இனிமே அந்த தவறுகள் நடக்காம ஆகலாம். அப்போ உங்க வாழ்நாள் ஃபுல்லா பாவம் பண்ணி அது எவ்வளவு பாவம் வரப்போதோ அதை விட இது பாதி தான் ஆகும். ஏன்னா நம்ம சீக்கிரம் விட்டுற போறோம் அந்த பாவத்தை. எப்போ? இறைவன்கிட்ட சொன்னதுனால. இதுதான் அதுக்கு அர்த்தம். சொன்னா 50% குறையுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, சொன்னா நீங்க பரமாத்மா ஐடியா கொடுப்பாரு, ஐடியா கொடுத்தா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அந்த பாவத்தை பண்ண மாட்டீங்க. பாவம் பண்ணாதனால இனிமே பண்ண வேண்டிய பாவம்னு ஒன்று இருக்காது. அதனால பாவம் குறையுது. இதுதான் அதோடைய ஒரிஜினல் அர்த்தம். இது நீங்க பண்ணிட்டீங்க, அது 50% குறைச்சு கொடுத்துட்டாரு அப்படின்றது கிடையாது. ஓகேவா? இதை நம்ம எப்படியோ புரிஞ்சுக்கிறோம். எப்படிலாம் புரிஞ்சுக்கிறோம்னா, 63 ஜென்மம் பண்ண பாவம்லாம் மண்மன பாவம் தான். தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்து தான் பாவத்தை அழிக்கணும். இப்போ பண்ண பாவம் தனக்கு தெரியும், அதனால இப்பவே சொன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறது வந்து திருத்திப்பமா இருந்தா இனியும் தப்பு பண்ண மாட்டோம். அதுதான் அதுக்கு அர்த்தம். நம்ம வந்து இந்த நாலேஜ்லயே, ராஜயோக நாலேஜ்ல நம்பர் 1 அப்படின்னு யார் சொல்றோம்? அம்மாவை சொல்றோம். அவங்கள ஏன் நம்பர் 1ன்னு சொல்றோம்னா, அவங்கள வந்து ஏதாவது ஒரு தவறு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வானிலை எங்கேயாவது வருதுன்னு வச்சுக்கோங்க, இது தவறு அப்படின்னு சொன்னாங்க, அடுத்த வாட்டியிலேருந்து அந்த தவறு அவங்க வாழ்க்கையிலே பண்ணது இல்லையா? நம்ம அப்படியா இருக்கோம்? கோபம் வந்ததுன்னா விட்டுறோமான்னா, 16 வருஷமா இருக்கோம், கோபம் குறைச்சிட்டேன், விட்டுட்டேனான்றது இல்லை. எல்லா விகாரங்களும் இப்படிதான். ஓகேவா? ஸோ முன்னாடியை விட இப்போ பெட்டர், பரவாயில்ல. அதுக்காக நம்ம எல்லா விகாரத்தையும் ஜெயிச்சிட்டோன்றது கிடையவே கிடையாது. நான் கிடையாது. சரியா? ஸோ நான் அதை ஏற்றுக்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. யார் சொன்னாலும் இல்லைன்னா இது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் சொல்லும்போது பெருசாக போய் சொன்னால் நான் பாஸ் ஆகிட்டேன். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் கர்மாத்தி தயாரிக்கணும். இந்த பூமியில் இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? இதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க முடியுமே தவிர, நான் பூமியிலும் இருப்பேன் ஆனால் எல்லாத்தையும் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறது வந்து கதை. புரியுதுங்களா? அப்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. பாவம்னு வந்தால் மட்டும் 100% எழுதிடுறாரு. அதில் எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. அதில் எந்த குறைக்கிறது கூட்டுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் புண்ணியம் மட்டும் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தா கூட நீங்கள் வெளியே எங்கேயாவது சொல்லிட்டீங்கன்னா டவான் குறைச்சிடுவார். அப்போ இந்த பாவம் புண்ணியம் பேலன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கா? டவுட்டாக இருக்குல்ல? அடுத்தது, நம்ம பண்ண பாவம் 63 ஜென்ம பாவம் விரட்டிக்கிட்டே இருக்கு. நம்மள விரட்டின்னு வச்சு செய்யுது. ஆனா நம்மளும் 63 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நம்மள அப்பப்போ வந்து காப்பாத்துறது வந்து நிக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அந்த 50% டிஸ்கவுண்ட்ல போயிடுச்சா? இந்த கேள்வி வருது இல்ல? அப்போ இது எப்படி பாக்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? புண்ணியம் எவ்வளவு பண்ண இப்ப பாருங்க, நம்ம யூடியூப் சேவையிலேயே உங்களுக்கு என்ன தெரியும் யூடியூப் பாக்குறதுனால உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணம் போல் வாழ்வு 9 லாங்குவேஜ்ல பண்ற தம்பி யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் எங்கேயும் சொன்னது கிடையாது. அந்த தம்பி சொல்ல வேணாம்னு சொன்னதுனால சொல்லலை. அது மாதிரி இந்த ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன், அது தயாரிக்கிறவரை பத்தி நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஒரு சகோதரர் பண்றாருன்னு சொல்றேன், அவ்வளவுதான்.
அது வீடியோவை பொறுத்து பெங்களூர்ல ஒரு தம்பி, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அந்த பேரு அப்ப இவங்க எல்லாம் மறைமுகமா பண்றாங்களா? இவங்களுக்கெல்லாம் அப்படி 100% புண்ணிய கணக்கு வரும். இப்ப நான் யூடியூப் வீடியோல எல்லாம் சொல்றதுனால சொல்ல 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 எனக்கு 50% குறைஞ்சினே இருக்கோ. எனக்கு அப்படியெல்லாம் தோணுது. ஓ, இதெல்லாம் என்ன கணக்குல போகுது? காந்தி கணக்குல போதோ? அது நமக்கு பலனா வந்து நிக்கணும்ல. அந்த மாதிரி இல்லாத காரணம் என்ன, நம்மளே சொல்றோம்ல யூடியூப்ல, இன்னைக்கு 5000 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகே சொல்லிட்டியா, ரைட், குறை, புண்ணிய கணக்கு குறை அப்படின்னு குறைச்சிடுறாரா? தெரியல. ஓகே, இது யோசிச்சு பார்த்தேன், பண்ணி பார்த்தேன். இப்போ நம்மகிட்ட இதே தானே வேலை, அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது புதுசு புதுசாக வந்து தாட்டு வந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் இதில் ஒரு விஷயம் உண்மை. என்ன உண்மைன்னா, ஒரு சேவை பண்ணும்போது சுயநலமற்ற சேவை செய்யணும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும், இது என்னோட தனிப்பட்ட புரிதல், இன்னைக்கு 800 கோடி பேருக்கு இந்த நாலேஜ் போகணும்னா அவன் வாய் திறந்து சொன்னாதான் உண்டு. அப்பதான் இந்த நியூஸ் அப்படியே போகும். இப்படி சொல்லியே நம்ம 73,000 பேர் தான் சப்ஸ்கிரைபரா வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல பார்வையாளர்கள் வந்திருக்காங்க நம்ம யூடியூப் சேனல். அது நடந்திருக்கு. ஆனா போகணும்னா மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். அதனால நம்ம சொல்றோம். ஆக்சுவலா இந்த புண்ணிய கணக்கு குறையுது கூடுது இதுக்கு நான் வருத்தமே படலை. ஏன்னா நான் சத்தியுகம் திரேதாயுகத்துக்காக எந்த ஹோம்ஒர்க்கும் பண்றது இல்லை. எனக்கு இறைவனை பிடிக்கும், நினைவு பண்றேன், அவ்வளவுதான். நான் வேற ஒரு வீடியோ போடுறேன். அதுல வந்து சத்தியுகம் திரேதாயுகம் வேண்டான்னா மண்மனவோ பண்ணவே வேண்டாமா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நான் வேற ஒன்று போடுறேன். அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது வேற இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், அதை பத்தி பேசுவோம். ஓகே, நமக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வருது இல்லை, அதாவது பாவம் பண்ண மட்டும் அதிகமாகிடுது, புண்ணியம் பண்ண மட்டும் குறையுது. இந்த சிந்தனைகள்லாம் ஏன் வருது? இதுதான் மாயையின் லீலை. மாயை என்ன பண்ணும்னா, நீ எவ்வளோ நல்ல காரியம் பண்ண உனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு காட்ட வேண்டியது மாயோட வேலை. கெட்ட தேவையில்லாத சிந்தனைகளை அதிகப்படுத்துறதும் அதை நியாயப்படுத்துறதும் மாயோட வேலை. ஓகே, அதையும் மீறி நம்ம கிளியரா இருக்க வேண்டியது ராஜயோக பார்வை. சரியா? இப்படி சிந்திச்சேன், இப்படிலாம் தாட் வந்தது, அதை உங்க கூட ஷேர் பண்றேன். இல்லை மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. நம்ம பண்ற புண்ணியத்துக்கும் கணக்கெல்லாம் இருக்கு, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது, நம்மளை காப்பாத்துது, தர்மம் தலை காக்குது, எல்லாம் உண்மைதான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா கலிகாலத்துல உச்சத்துல இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி சிந்தனைகளும் வந்து போகுது அப்படின்னு நான் சொல்றேன். உடனே நீங்க முடிவு பண்ணாதீங்க, ஓ இந்த பிரதர் வந்து புண்ணியம் பண்ணாம வேஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. அப்படி தோற்றுவிக்கிற மாதிரி காலங்கள் இருக்கு அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, ஒரு தகவல். இந்த மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் தமிழ் போட்டிருந்தோம். இப்போ ஹிந்தி ஆட் பண்ணியிருக்கோம். கூடி சீக்கிரத்தில் தெலுங்கு, கன்னடம் அதெல்லாம் கூட நம்ம போட்டுருவோம். ஓகே, மலையாளத்தில் எனக்கு தெரிஞ்சு 2 பாட்டு தான் இருக்கு. பாக்கியெல்லாம் அவங்க போட்ட மாதிரியே தெரில. நான் தேடின வரைக்கும் பார்க்குறேன், அது கிடச்சிதுன்னா மலையாளமும் போடுவோம். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம மொபைல் ஆப் பண்ணுறோம் இல்லையா, யூஸ் பண்ணுறீங்களா, இதில் ஏதாவது ஒரு பக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு பேஜ்லேருந்து ரிவர்ஸ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ அந்த மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு இன்ட்ரோ வீடியோ ஒன்று வரும். இந்த பரமாத்மாட்டேருந்து நமக்கு ரேடியேஷன் கிடைக்கிற மாதிரி. நீங்கள் ஏதாவது ஒரு பேஜ்லேருந்து திருப்பி ஹோம் பேஜ் வந்தால் திருப்பி அந்த இது ஓடுற மாதிரி இருக்கும். இன்ட்ரோ எல்லா பேஜ் வாட்டியும் ஓடுற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ கரெக்டாக இல்லை இல்லையா? அப்போ ஒரு தம்பி சொன்னார், நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ராப்ளம் வர்றது கிடையாது. அது மாதிரி இந்த வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணாவே இந்த வீடியோ ப்ரைவேட்டுன்னு ஒன்று வந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் பக்கே இல்லை நான் சொல்லலை, பக் இருக்கும். அது என் கண்ணில் படாமல் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. ஓகேவா? அதனால தான் கீழே வந்து நம்ம ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் இந்த பேஜுக்கு போனேன், எனக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். பாருங்களேன், நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறோம். சரியா? இது என்னென்ன என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆத்மா வந்து ஆர்வத்தோடு உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் ஆப் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலைன்னா அவரை பிடிச்சி கேள்வி கேட்கறது இருக்குல்ல, இது ஒர்க் ஆகலை அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லும்போது அவர் ஏன்டா ரெஃபர் பண்ணோன்ற ஃபீலிங் வர்ற அளவுக்கு அவங்க வந்து போய்ட்றாங்க அந்த ஆத்மாக்கள். ஸோ அது கரெக்டான பார்வை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணனா, அதுக்கே தான் நம்பர் கொடுத்துருவோம், உங்களுக்கே தெரியுது இல்லை, பிரேமானந்த நாராயணன் அந்த எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. அதை பார்த்த ஒரு ஆத்மா, சரி இதில் வந்து ஜிஸ்ட் இருக்குது, மேனிஃபெஸ்டேஷனுக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி தான் உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குற ஏதோ ஒரு பேஜில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில், பிரதர் நான் இந்த மாதிரி பார்த்தேன், இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி வருது, ஆன்சர் தெரியா வரமாட்டேருந்து, கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருங்க. நான் எடுத்து பார்க்குறேன், தவறாக இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். சரி, இதுதான் கரெக்டாக இருக்கும். யார் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரோ, ஏன்டான்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவருக்கு வந்து இந்த சேவை பண்ணுற ஆர்வத்தையே நீங்கள் 0 ஆக்கி விட்றாதீங்க தயவுசெய்து.
இது தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.